மகாசிவராத்திரிங்க 15ஆம் தேதி பிப்ரவரி 15 ராத்திரி கண்ணு முழிக்கிறது. சரியா இப்படியே நேராக போனோமா இது சுங்கை டிவிஷன் வருங்க. இந்த ஜங்ஷன் தாங்க. அவங்க வந்து மூடலைங்க, இந்த சயின்டெக் அவங்க வந்து இந்த பாதையை சிவராத்திரி வரைக்கும் மூட மாட்டாங்க. இந்த பாதை பழைய பாதை நம்ம பாய்க்கணுங்க. நல்லதுங்க, வாங்க கோயிலுக்கு போகலாம். பாருங்க, அந்த கிரிசாரியா கல்டெக்ஸ் 500 மீட்டர் தாண்டி நம்ம கோயில் ஜங்ஷன் வந்துச்சுங்க. அது வந்து நம்ம வந்து இப்படி நேராக வரணும். லெஃப்ட் எடுத்து வந்து வளைஞ்சி இது ரைட்டில் போகணும். ரைட்டில் போனால் நம்மளோட சிவசக்தி கோயில் பேனர் இருக்கும் பாருங்க. பாருங்க இது இருக்குல்ல. அப்புறம் பொண்டாலை பாருங்க, இதுவும் லெஃப்ட் தான் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்து நேராக போக வேண்டியதான். இதெல்லாம் கோழி பண்ணைகள். இதெல்லாம் பாருங்க சோலார் ப்ராஜெக்ட். பாருங்க இப்படியே வந்தீங்கன்னா பாருங்க குணஞ்சராய். அங்கே பாருங்க புக்கி பண்ண அந்த பாதையில் நேராக வாங்க. இந்த குணஞ்சராய் பாருங்க. நம்ம ஆதி காலத்தில் நம்ம முருகன் இருந்தாருங்க அந்த குணஞ்சராயில். அங்கே மேலே முருகன் வேலி வச்சாங்க எங்கள் அம்மா போய். இந்த டிஎன்பியில் உள்ளவங்க பழைய ஒர்க் பண்ணவங்கலாம் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு முருகன் கோயிலை வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி, அப்புறம் அவங்கெல்லாம் பழைய ஆளெல்லாம் நின்ற பிற்பாடு அப்புறம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கோயிலே இல்லாமல் போச்சுங்க. பாருங்கள் குணஜராய்க்கு போகிறோம் பாருங்கள். அது முடிஞ்சிங்களா? இப்போ கொஞ்சம் தொலைவு தான் கிளாபாஸ் ஆகிட்டு வந்துடும். அங்கே பாருங்கள் கோயில் தெரியுதுங்களா? ஒரு 200 மீட்டருங்க நம்ம கோயில் வந்துடும். அது பாருங்க நம்ம கோயில் வந்துடுச்சு. இந்த டிஎன் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தால் நம்ம கோயில் தாங்க. எண்டிங்கில் நம்ம கோயில் இருக்கும். அது பாருங்க நம்ம கோயில் குணஞ்சராய் பார்த்தீங்களா? பின்னாடி இருக்கு பாருங்க. நேராக இருப்பாங்க குணஞ்சராய். நம்ம கோபுரம் பாருங்க தெரியுதுங்களா? குணஞ்சராய் இதுதாங்க குணஞ்சராய். வாங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க. சிவசக்தி ஆலயத்துக்கு. காட்டுக்குள்ளே ஒரு கோயிலம்மா, அதை காண கண் கோடி வேண்டுமம்மா. வீட்டுக்குள்ள பாருங்க சிவசக்தி கோயில். அந்த எவ்வளோ ஈகல் பாருங்க. சிவராத்திரிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. மகாசிவராத்திரிங்க 15ஆம் தேதி பிப்ரவரி 15 ராத்திரி கண்ணு முழிக்கிறது. மறுநாள் 16 வந்து 6 மணிக்கு முடியும். எல்லோரும் வந்துடுங்களேன். 16 வந்து நம்ம கோயிலேருந்து வருடாபிஷேகம் 8 மணிக்கு திறந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கும். ஆத்தங்கரைக்கெலாம் போய் காவடிலாம் எடுத்துகிட்டு வருவோம். சரிங்க, நன்றி, வணக்கம். மகாசிவராத்திரி முடிஞ்சு 48 நாள் சென்று துர்கா அம்மா காளி அம்மாவுக்கு அலங்காரம் அபிஷேகம் பண்ணுவோம். அது வந்து பல வருஷமாக எப்போ கோயில் ஆரம்பித்தோமோ அப்போதே எங்கள் அம்மா இந்த பூஜை செஞ்சிகிட்டு இருக்காங்க. சிவராத்திரி முடிஞ்சு 48ஆவது நாள் துர்கா அம்மான் காளி அம்மாவுக்கு அபிஷேகம் தான். அது காய்கறியிலே அலங்காரம் பண்ணி சாதத்தை 9 பேர் எடுத்து வந்து அலங்காரம் பண்ணி நம்ம போடுவோங்க. எல்லாம் வந்துடுங்க.